டேவிட் வார்னர் ஸ்ட்ரைக்கில் தூக்கி விளாசிருக்காருங்க. க்ளோரியஸ் ஷாட் இங்கே டேவிட் வார்னர் கிட்டே இருந்து அதிரடியான ஒரு சிக்ஸர். வெல்கம் பேக், இது சுரேஷ் கேமர் சேனல். இன்றைக்கி பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச் நடக்க போகுது. டாஸ் நம்ம ஜெயிச்சு நம்ம பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. இப்போ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சிகர் தவன் மற்றும் டேவிட் வார்னர் இறங்குறாங்க. முதல் பந்தே அடித்திருக்காருங்க, சிங்கிள் மட்டும் தான் போயிருக்கு. சிகர் தவன் பின்னாடி அடிக்கப்பட்ட பந்தே ஒரு 4 போயிருக்கு. சரியான ஷாட்டிங் அடிச்சிருக்காருங்க. இந்த தடவை முன்னாடி அடிச்சிருக்காரு. என்ன அடிக்குதுங்க சார். ரவீந்திர ஜடேஜா உள்ளே வந்திருக்காரு, அவரையும் டேக் ஆன் பண்ணியிருக்காரு. சரியான ஷாட்டிங்க சிகர் தவன் கிட்டே இருந்து நம்மளுக்கு வந்திருக்குங்க. அடுத்த பால் குத்தி போட்டார். இந்த தடவை கவர்ஸ் மேலே போர்ஸ் அடிச்சிருக்காருங்க. செம்ம ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு சிகர் தவன். நீங்கள் நம்மக்கிட்ட டவுன் த லேக் போடப்பட்ட பந்து அதை ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிருக்காரு. சீறி கொண்டு போகுது பவுண்ட்ரிக்கு. இங்கே சிகர் தவன் செம்ம இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. இங்கே நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு. இதில் பிரேக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டேவிட் வார்னர் இங்கே தூக்கி அடாசிருக்காருங்க பால பவுண்ட்ரி வழியை. அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட் இங்கே வார்னர் கிட்டே இருந்து நம்மளுக்கு. இந்த முறை வார்னர் ஃபுல் அடிச்சிருக்காரு. கிளியர் பண்ணிச்சா பவுண்ட்ரியா? அசால்ட்டாக கிளியர் பண்ணி தாண்டி போகுதுங்க பவுண்ட்ரி சார். ராணா பவுலிங் லைனப்பில் வந்திருக்காரு. இங்கே என்ன அட்டிங்க இது. சரியான ஷாட், புது விதமான ஒரு ஷாட். இங்கே இறங்கி வந்து பின்னாடி அடிச்சிருக்காருங்க. மற்றும் ஒரு பவுண்ட்ரி டேவிட் வார்னருக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸ்லோவர் 1க்கான முயற்சி, அதையும் கணித்து தூக்கி அடிச்சிருக்கார் வார்னர். 3 ஓவரில் 50 ரீச் பண்ணிட்டாங்க இங்கே பஞ்சாப்பு. சரியான பேட்டிங், கதற விட்டாங்க நம்மளைய. வதேரா உள்ளே வந்திருக்கார், மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். நான் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்திருக்காருங்க வதேரா. இங்கே சரியான ஒரு தொடக்கம் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக. அதிரடியாக விளையாடி கொண்டு இருந்த தவான் இங்கே 24 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததாக ரச்சின் ரவீந்திரா உள்ளே வந்திருக்காருங்க, லெஃப்ட் ஹேண்டர். சரியான லெஃப்ட் ஹேண்டருங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டாருங்க ரச்சின் ரவீந்திரா. மோசமான ஐபிஎல் வந்திருக்கு ரச்சின் ரவீந்திராவுக்கு. டெபியூலே 0க்கு அவுட் ஆகிட்டு செல்கிறார் ரச்சின் ரவீந்திரா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்கே வந்திருக்காரு. எதுக்குன்னா பேட் டு பேட் 2 விக்கெட் போயிருக்குங்க. இந்த முறை ஒரு அடிப்பதற்கான முயற்சி தரையோடு ஓட்டிகிட்டு போயிருக்குங்க. ஒரு 4 வார்னர் நிறுத்துறதா இல்லைங்க. இந்த முறை கிசான் சிகர் தவன் மாதிரி அடிச்சிருக்காரு. ஆனால் அது இன்னும் பெட்டராக 6 போயிருக்குங்க. இந்த தடவை 2 விக்கெட் போனாலும் பாசிட்டிவ் இன்டென்ட் காட்டுறாங்க. இன்னொரு விக்கெட் எடுத்தால் தான் அடங்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த முறை ஒரு ஷார்ட் பாலுக்கான முயற்சி, அப்பர் கட் ஆடிக்காரு. நேராக ஃபீல்டர் கையில் செம ஃபீல்ட் செட்டிங்க தோனிக்கிட்ட இருந்து. இஷான் கிஷன் அவுட் ஆகிட்டு சொல்கிறாருங்க. இதுக்கு தான் அனுபவம் வேண்டும். 19 ரன்களுக்கு இஷான் கிஷன் அவுட் ஆக ஹர்ஷிப் சிங் வந்திருக்காருங்க உள்ளே. இறங்கி வந்து கிடச்சிருக்காரு வார்னர். ஸ்ட்ரைட்டில் ஒரு பவுண்ட்ரி, பெஸ்ட்டு பிளேஸ் டு ஹிட்டுங்க. மீண்டும் ஒரு தடவை ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. மீண்டும் அந்த பக்கம் ஆள் இல்லை. இந்த பவுண்ட்ரியோட அவரோட அதிரடிக்கான 50 கொண்டு வந்திருக்காருங்க டேவிட் வார்னர். என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் இன்னொரு பக்கம் இவர் நங்கூர மாதிரி அடிச்சிருக்காருங்க. 5 4 மற்றும் 2 6 அடிச்சிருக்காரு. சரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு பஞ்சாப் அணிக்காக. ரவீந்திர ஜடேஜா பேக் டு பேக் வந்திருக்காருங்க ஸ்பெல்லுக்கு. இந்த முறை ரவீந்திராவை அடிக்க போயிருக்காரு வார்னர். கையிலேயே விழுந்திருக்கு. இன்னொரு விக்கெட் பஞ்சாப் இழக்கிறாங்க. சிஎஸ்கே ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வந்திருக்காங்க. எப்பப்பெல்லாம் மேட்ச் க்ளோஸ் ஆகும்போது அப்பப்போல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏன் ஆடிட்டு இருந்த வார்னர் 52 ரன்களுக்கு தனது விக்கெட் எழுந்து கொண்டு செல்கிறார். அடுத்த பேட்ஸ்மேன் குர்னால் பாண்டியா வந்திருக்காருங்க. வந்த உடனே சரியான ஷாட் அடிச்சிருக்காரு. 6 கொண்டு வந்திருக்காருங்க. இப்போ தான் பக்கத்து கொண்டு விளாண்டுட்டு வந்த மாதிரி அடிக்கிறாருங்க குர்னால் பாண்டியா. பழி வாங்க வர ஆகாஷ் மத்தால்னு சொல்லிட்டு இருக்கும்போது எட்ஜ் பட்டுருக்குங்க. போன பால் மிடில் ஆஃப் த பேட்டு, அந்த பால் எட்ஜ்லேயும் 4 போயிருக்குங்க. லக்கி குர்னால் பாண்டியா பக்கம் இருக்குங்க. ஒரு 6 ஒரு 4 செம்ம ஷாட் கொடுத்துருக்காங்க. ஒரு வீரி விட்டுருக்காரு குர்னால் பாண்டியா. இந்த முறை ஒரு 4 கிடச்சிருக்குங்க. சரியான பவுண்ட்ரி இங்கே குர்னால் பாண்டியா பேட்லேருந்து வந்திருக்கு. இந்த முறை நேராக போயிருக்காரு. சரியான ஷாட் அடிச்சிருக்காரு. கிளியர் பண்ணிச்சுங்க பவுண்ட்ரியை. 6 ரன்ஸ். நட்டே இருந்துச்சுங்க பாலு. சரியான ஷாட் இங்கே கிரவுண்ட் அவுட்டு வெளியே போய் விழுந்துருக்கு. தேங்காய் உடச்ச மாதிரி பேட்லேருந்து சவுண்ட் வந்திருக்குங்க. இதோட குர்னால் பாண்டியா அதிரடியான 50, 3 4 3 6 அடிச்சு 30 ரன் பவுண்டரியில் மட்டும் சம்பாதிச்சிருக்காருங்க. வைட் யாக்கருக்கான முயற்சி, அதையும் தோண்டி எடுத்து அடித்துள்ளார் பந்து பவுண்டரி விஷயம். குர்னால் பாண்டியா வேறு லெவலில் ஆடுறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஆஹா என்ன ஷாட்டுங்க. அது ஒரு கிறிஸ் கெயில் அடித்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த ஷாட்டை. அந்த அளவுக்கு கண்ணை ஊற்றிக்கிற மாதிரி ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. இந்த முறை லாங் ஆன் மேலே அடிச்சிருக்காருங்க. டைமிங் இருக்கா? ஆஹா செம்ம கேட்சுங்க. இங்கே மிச்சல் மார்ஸ் கிட்ட இருந்து அதடி ஆடிக்கொண்டு இருந்த குர்னால் பாண்டியா 61 ரன்களுக்கு அவுட் ஆகி செல்கிறார். தீபக் சகர் வந்த உடனே அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, நேராக கையில் போய் வந்து விட்டுருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே கேட்சை நழுவு விடலைங்க. தீபக் சகர் ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகி செல்கிறார். ஜோக்கர் ஆச்சர் விழுந்துருக்காருங்க. பெரிய ஹிட்டர் தான் இவரும். அப்படி சொல்லிட்டு தூக்கி அடிச்சிருக்காரு. 6 பேருக்கு மணிக்கும் அடிச்சு சிங்குங்க. அவருக்கு ஒரு நல்ல ஷாட் இங்கே வந்திருக்குங்க. 2 பால் தான் ஆடிட்டு இருந்தார். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 6 ஒரு 4ன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாருங்க ஸ்ட்ரைக்கர். ஒரு நல்ல ஃபினிஷிங் இங்கே பஞ்சாப் அணிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் அப்புறம் 207 ரன் அடிச்சிட்டாங்க பஞ்சாப்.
ஃபினிஷெல்லாம் வார்னர் அடித்து குர்னால் அடித்து கடைசியில் அஸ்தீப் சிங் வந்து அடித்து கொடுத்துருக்காருங்க. சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் டெவான் கான்வே மற்றும் ஹாரி புரூக்ஸ் அணிக்கிறாங்க. பந்து இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரி போய்க்கிங்க கவர்ஸ் டெவான் கான்வே. நல்ல ஒரு தொடக்கம் இங்கே டெவான் கான்வேக்கு. இந்த மாதிரி அதே ஷாட்டை இங்கே ஹாரி புரூக்ஸ் அடிக்க, ஆனால் இந்த தடவை 6 போயிருக்குது. பெட்டராக அடிச்சிருக்காருங்க அதோட ஷாட்டை. நல்ல ஷாட்டிங் ஹாரி புரூக்ஸ்க்கு. இந்த மாதிரி ஷார்ட் பாலை ஃபுல் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி சரியாக படலை. நேராக கையில் போய் உட்காந்துருக்குங்க. முதல் விக்கெட் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இருக்கும். ஹாரி புரூக்ஸ் விளாடி இருந்த பிளேயர் அவுட் ஆகிட்டு போகிறாருங்க. மற்றும் ஒரு ஃபாரினர் வேறுங்க, மிச்சல் மாஸ். இந்த தடவை டெவான் கான்வே இறங்கி வந்து லெக் சைடில் கடாசி விட்டுருக்காருங்க. ஒரு பவுண்டரி ஜோக்கர் ஆர்ச்சர் 150 போடக்கூடிய பவுலர் இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க. இந்த முறை நேராக கத்தி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. ஒரு பவுண்டரி அடிச்சிருக்கு டெவான் கான்வேக்கு. காலில் போடப்பட்ட பந்து அதை தூக்கி வெளியே அடிச்சிருக்காங்க. பேட்ஸில் போடவே கூடாது கான்வேக்கு. செம்ம ஸ்ட்ராங் அந்த சைடில் கான்வே. இன்னொரு 6 அடிச்சிருக்காரு. அஸ்தீப் சிங் உள்ளே வந்திருக்காருங்க. இன்சைட் அச்சாய் போல்டாக இருக்காங்க டெவான் கான்வே. செம பவுலிங் அர்தீப் சிங் கிட்ட. இந்த டெவான் கான்வே 25 ரன்களுக்கு நல்லா ஆடி அவர் செல்கிறார். 10 புறாக்கு அவர் வந்துருக்காருங்க 6 ரன்னிலேருந்து. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்கான ஒரு முயற்சி ஹைட்டாக போயிருக்கு. 6 கிடச்சிருக்குங்க. இங்கே சரியான ஷாட்டிங் ரியன் பராக். இந்த முறை முட்டி போட்டு லாங் ஆஃப் மேலே அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இங்கே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு மிச்சல் மாஸுக்கு. அஸ்தீப் சிங் உள்ளே வராருங்க. தூக்கி விட்டுருக்காரு. நேராக போயிருக்க கையில் இல்லைங்க. 6 கிடச்சிருக்கு இந்த முறை மிச்சல் மாஸ். அஸ்தீப் சிங் லோபால் போட்டுருக்காருங்க. இது புதுசில் இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய முறை நடந்திருக்கு. யாக்கருக்கான முயற்சி ஃப்ரீ ஹிட் பந்தில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிருக்குது இங்கே மிச்சல் மாஸுக்கு. சூப்பர் பேட்டிங் கட்டிட்டு இருக்காருங்க. இந்த முறை முட்டி போட்டு ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. பெரிய 6ங்க இங்கே மிச்சல் மாஸ் கிட்ட. என்ன தான் விக்கெட்டு போனாலும் செம்ம பேட்டிங் கட்டிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு. இதோட சரியான பேட்டிங் இங்கே மாஸ் மற்றும் ரியான் பராக் அவர்களின் பேட்டில் இருந்துங்க. இங்கே ஒரு நோ பால் போட்டிருக்காரு மோடியும் அஸ்தீப் சிங். பேக் டு பேக் நோ பாலில் ஒரு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் மாஸ் அவரோட 50 கொண்டு வந்துட்டாருங்க. இதன் மூலம் சரியான ஒரு செம்ம இன்னிங்ஸ் நினைக்கிறாங்க. 6 4 மற்றும் 3 6 அடிச்சிருக்காரு. மீண்டும் அடிப்பதற்கான ஒரு முயற்சி தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனால் சரியான டைமிங் இல்லாதனால நேராக ஃபீல்டர் கிளப்பி உட்காந்துருங்க. அதனால் மிச்சல் மாஸ் அவுட் ஆகிட்டு செல்கிறாருங்க 55 ரன்களுக்கு 30 பந்தில். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேகல் வதேரா வந்திருக்காரு. இங்கே பின்னாடி ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிருக்காரு ரியான் பராக். 1 பவுன்ஸில் ஒரு 4 கிடச்சிருக்கீங்க அவருக்கு. இங்கே தட்டு விட்டு ஓடுறதுக்கான ஒரு முயற்சி. நேராக கையிலே அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. இது அவுட். கண்டிப்பாக அவுட். ரிவ்யூவே கேட்க தேவையில்ல. கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. 4 ரன்னிங் பில் இந்த விக்கெட். நல்லா ஆடிட்டு இருந்த ரியான் பராக் அவுட் ஆகிருக்காரு. அவுட்டாக தோனி வந்திருக்காருங்க உள்ள. வந்த உடனே ஸ்பின்னர் டேக் ஆன் பண்ணியிருக்காரு. ஒரு லாங் ஆன் மேலே அடிச்சிருக்காங்க. ஒரு 4 கிடச்சிருக்குங்க. மௌடி அதே ஷாட் அடிச்சிருக்காங்க. குர்னால் பாண்டியாவை. மீண்டும் ஒரு பவுண்ட்ரி. தோனி பேக் டு பேக் பவுண்ட்ரி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ரன். இப்போ ஜோக்ரா ஆர்ச்சர் அட்டாக் வந்திருக்காரு. வந்த உடனே சரியான 6 லெக் சைடில் சும்மா அதிரதில்லைங்கிற மாதிரி ஒரு அடி அடிச்சிருக்காரு நேகல் வதேரா. அவரோட முதல் 6 சிஎஸ்கேக்காக இன்றைக்கி செம்மையாக விளாண்டுருக்காருங்க. பவுலிங்கில் 2 விக்கெட்டு போட்டு எடுத்தார். அதே மாதிரி பேட்டிங்லேயும் இப்போ வந்து அடித்து கொடுத்துட்ருக்காருங்க டீமுக்கு. இந்த தடவை ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிருக்காரு. இந்த தடவை ஒரு பவுண்டரியோட போயிருக்காருங்க. தோனி புவனேஸ்வர் குமார் டேக் ஆன் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு தோனிக்கு. மற்றும் ஒரு 4 3வது 4 இன்றைக்கி எடுத்திருக்காருங்க. டக்அவுட் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த முறை நேராக அடிப்பதற்கான ஒரு முயற்சி யாக்கிற ஆனால் படலைங்க பேட்டில். நேராக போல்ட் எடுத்து போயிருக்குங்க நேகல் வதேராக்கு. கிறிஸ் வோக்ஸ் அவருக்கு வந்திருக்காரு. இப்போ அவரும் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்காரு. இங்கே வந்துட்டு ஒரு 4 கிடச்சிருக்கு. இப்போ இங்கே நேராக அடிச்சிருக்காரு. நல்லது தாங்க. பால் பட்டுருச்சுங்க பேட்டில். புவனேஸ்வர் குமார் என்ன விக்கெட் இடத்துல எக்ஸ்பென்சிவ் போகுது ஓவர். இந்த மாதிரி மோடி அடிச்சிருக்காங்க முட்டி போட்டு. இதே மாதிரி 4வது பவுண்டரி இங்கே அடிக்கிறாருங்க இந்த திசையில். தோனி இன்னைக்கு இந்த பவுண்டரியை டார்கெட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதன் காரணமாகவே நம்ம ஈஸியாக ஜெயிச்சாச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்சை. சூப்பரான பேட்டிங் இங்கே மிச்சல் மாஸ் அவர் 50 போட்டு ரியான் பராக் 40 கடைசியில் தோனி வந்து அடித்து முடிச்சிட்டாருங்க. நேகல் வதேராவுக்கு ஒரு நல்ல டே இன்னைக்கு கிடச்சிருக்குது. 210க்கு 5 விக்கெட் விட்டுருக்காங்க. 19.5 ஓவர்லேயே அடித்து முடிச்சிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச். அதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போவாங்க. நேகல் வதேரா விருது வாங்குவதோட கலகலப்பான வீடியோக்கள் பல வரணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.